கொட்டி தீர்க்க மழை பாருங்க மக்களே, ஊர் முழுக்கும் வெள்ளம் தான் பாருங்க. இந்த வாய்க்காலுக்குள்ளால தண்ணி போய் கொண்டிருக்குது மக்களே. நம்ம ஒரு இது வீதி மக்களே. ஐஸ்கிரீம் குடிச்சா நல்லா இருக்கும், சோளம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். எங்கெண்ட வரலாற்றை கடத்தணும் என்ற அந்த உணர்வோட இதுல இருந்து செய்கிறார்கள் எல்லாம். அதாவது ஒரு நாளை தாக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு நேரம் கஞ்சி குடிச்சுதான் வாழ்ந்தார்கள். எங்களுடைய இனம் இவ்வளவு அழிவுகளை சந்திச்சது. கோயில் சூழலை பாருங்க எப்படி இருக்கு இந்த கோயில். எனக்கு வேலை கொஞ்சம் என்ன வேலை? வீட்டு வேலை செய்யத்தான். அந்த மாதிரியான கஞ்சியை கூட குடிச்சிருக்கும் போது இது வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி தர்சனாமூர்த்தி. என்ன அப்படி சுகமா இருக்கிறீங்களா? சுகம். நீங்கள்? நல்ல சுகமா இருக்கிறேன். மழை பெய்து கொண்டிருக்குது. இன்று காலை வேளையில இருந்து மழை பெய்து கொண்டிருக்கு. அடுத்து என்ன பார்க்கும்போது நித்திரையால எழும்பின மாதிரி இருக்கும். என்ன தம்பி இப்பதான் நித்திரையால எழும்பி இருக்கிறீங்களான்னு நீங்க கேட்கலாம். நேரம் என்ன? 11:08. நான் எத்தனை மணிக்கு நித்திரையால எழும்பினா? 9 மணிக்கு. ஜனனி மனச்சாட்சியத்தோட சொல்லுவோம். 8 மணிக்கு. 8 மணிக்கு முன்னா எழும்பிட்டேன். என்னடா நான் நித்திரை கொண்டது 4 மணிக்கு பிறகு. 8 மணி அப்படி நித்திரையால எழும்பிட்டேன். ஒரு 11க்கு போவோம்னு போட்டு எழும்பி, ஜனனி தயாரா அண்ணா கொஞ்சம் போறோம் அப்படின்னு சொல்லி காய்ச்சி கொண்டு தெரியும். யாரால இப்ப இல்லாட்டி நான் 8 மணிக்கு போயிருப்போமோ இல்லையோ? எனக்கு வேலை கொஞ்சம். என்ன வேலை? வீட்டு வேலை செய்யத்தான். அந்த வேலையாண்டி வா வேலை செய்ய நான் அதுல இருந்து அப்படியே ஏன்டா 4 மணிக்கு படுத்ததில்லோ, நித்திர தூக்கம் இருக்குந்தானே அப்படியே நித்திரையாகும். சரி, நீங்க படுத்து கொண்டு விட்டா வெனி கொண்டு விட மாட்டேன்னு நினைச்சேன். இல்ல ஒரு கதைக்கு சொல்றேன். சரி மக்களே, நாங்கள் இப்ப இங்க இருந்து பயணம் செய்ய போறோம். மழை காலத்துல ஒரு மழை நேர பயணம் அப்படி இருக்கும் என்றதான் இந்த காணொலியில பார்க்க போறீங்க. நாங்கள் எப்படியும் ஒரு பயணம் செய்ய 1-2 கோயிலாவது ஒரு காணொலியில காட்டணும்ன்றது எங்களுடைய இனி வருங்கால ஒரு நிலைப்பாடு. அது தேவாலயமா இருக்கலாம், கோயில இருக்கலாம், சைவ கோயிலா இருக்கலாம், பள்ளிவாசலா இருக்கலாம். போகும்போது அதையும் அதுக்கு இடையில சேர்க்கிறத நாங்கள் இந்த நோக்கமா, நான் ஏற்கனவே சொன்னாங்க தான், நான் அதை பற்றி இன்றைய நாளில் பயணம் செய்ய போறோம். இந்த மழை காலத்துல எது எது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐஸ்கிரீம் குடிச்சா நல்லா இருக்கும், சோளம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். சாப்பிடுறது தவிர வேற என்ன? வெளியில போனா நல்லா இருக்கும். கடற்கரை கோயில் பார்த்தா நல்லா இருக்கும். கோயில் நல்லா இருக்கும் மழை நேரத்துல. வேற வேற என்ன? சுட சுட சரி. இப்ப நாங்க இங்க இருந்து பயணத்தை தொடங்க போறோம். எங்க போறோம்னு தெரியாது, அப்படியே போவோம். எங்க எல்லாம் போறோமோ அங்க எல்லாம் போய் பின்னேரம் வீட்டை வருவோம். வரும்போது மழை விடுதா அல்லது இப்ப போற கடையிலே விடுதா தெரியல. இன்னைக்கு முழுவதும் மழை என்றாலும் அப்படித்தான் போக போகுதுங்க இந்த நாள். சரியா? ஊருக்குள்ள இருக்கிற பள்ளிக்கூடம் சிறுபட்டி அரசு தமிழ்ல பள்ளிக்கூடம். இங்கதான் நான் 6-7 ஆண்டு மட்டும் படிச்சேன். இதுதான் இந்த பொடியல் விளையாடுற இடம். விளையாட்டு திடல், அதான் தமிழ். மைதானம்ன்ற தூய தமிழ் இல்லை. ஓ சரி, நாங்கள் இப்ப பிரதான வீதிக்கு வந்துட்டோம். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை. இந்த பாருங்க தோட்ட வழியே மழை நேரத்துல எப்படி இருக்குண்டு. இந்த புகையிலை தோட்டம் ஒரு வடிவு தானே. ஆனா மழை பெய்ய கூடாது இந்த புகையிலைக்கு. இருக்கிற பானி அது தொடர்ச்சியா மழை பெய்யக்கூடாது. 2 மட்டும் தான். அது பெரிய மழை வந்தா பாதிப்பு தான். குளிருதோ? உண்மையா குளிருதா? குளிராது. நான் குளிர் நாட்டில் இருந்த எங்களுக்கு இது சாதாரண. எந்த நாட்டு போனி? நான் ஜெர்மன். ஜெர்மன்ல இருந்துட்டு கனடால போய் நான் நின்றேன். இன்னும் முழுவதும் மழை தான் பெய்ய போது போல மக்களே. இப்படியே பெய்தான் நல்லா இருக்கும். சில்லக்க கூடாது. இது எங்களுக்கு இப்படி இருக்கல்லோ. வெளியில வேலை செய்யறாங்க, வேலைண்டே பாதிக்கப்படுங்க. சரி, இப்ப நாங்க போய் எரிபொருள் நிரப்பிக்கொண்டு அடுத்த கட்ட பயணத்தை தொடங்குவோம்.
எப்படி இருக்குன்னு மழையும் பெய்ய மழை காலத்துல வாடியதுதான். இந்த இடத்த இந்த தென்னை இருக்கிற இடத்த பாருங்க, ஐயோ முழங்குது மக்களே. இந்த வீதி பக்கத்துல பாருங்க, வீதியோரத்துல தென்னை நிக்குது, அப்படி மேல பார்த்துட்டு வாங்க, நல்லா இருக்கு. ஜனனி எனக்கு தெரிஞ்சு எந்த கோயிலுக்கும் போயிடலாம் போல கிடக்கு. மழை என்னாகும் அப்ப திரும்பி போ. கோயில்ல கோயில் குடியிருக்க வேணாமட்டேன்னு சொல்றோன்னு சொல்லுவோம். மின்னல் பெரிய உயரத்தில் வந்த கோபுரம் இருந்தா அந்த கோபுரத்திலேயே விழுமன்னு சொல்றேன். தெளிவா சொல்லும். அதாவது கோயில் வந்தப்போ கோபுரத்தோட இருக்கும், கோபுரம் வந்து அப்படி உயரமா இருக்கும், மின்னல் வார மின்னல் அந்த கோபுரத்துல விழும், அப்ப குடியிருப்புகளுக்கு வராது. அதாவது கோயில்ல கோயில் குடியிருக்க வேணாம்னு சொல்றேன். இப்போ அதை விட வேற எதுவும் காரணம்னா என்ன சொல்றீங்க? அந்த காட்சியை பார்த்துக்கணும் வாங்க, நீ சொல்லிக்கணும். வேற எல்லாரும் கூடி இருக்கிறது ஒரு கோயில் தானே, ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து. அதனால சிலது எனக்கும் மச்சானுக்கும் சண்டையா இருக்கும். எங்கன திருவிழாவுக்கு சாமியை தூக்கணும்னா மச்சான் பக்கத்து நின்று தான் ஆகும். அப்ப அது வந்து ஒரு உறவை பலப்படுத்துறதுக்கான இடமாவும் நாங்க பார்க்கலாம். அது எல்லாம் அங்கன கையில தான் இருக்கு. அப்படி இருந்தும் விடாப்படியா கதைக்காம இருக்கிறது அது வேற. கோயில் திருவிழாக்கள் நேரங்கள்ல நிறைய குடும்பங்கள் ஒற்றுமையாக இருக்கு. ரெண்டாவது இந்த விஞ்ஞான ரீதியான கருத்து சொல்லப்படுது, இந்த மின்னல் தாக்கங்கள்ல இருந்து தப்பிச்சு கொள்ளலாம். அதில் ஒரு கோயில் இருக்கும், மழை பிளக்கு மூடும். ஆமா, மழை சரியா கூடி போச்சு மக்கள். இந்த வெளியில உள்ளுக்கெல்லாம் தண்ணி வருது பாருங்க. ஜனனி தண்ணி படக்கூடாது அந்த உங்களே பண்ணலாம்னா ஓகே, வேண்டாம். முனியப்பர் கோயில் அடியிலே ஒரு தரம் நின்று போக மாட்டேங்குது பாருங்க. மற்ற நாட்களை விட இன்றைக்கு இந்த இடத்துல நின்று போற விகிதம் குறைவா இருக்கு. மழைக்கு ஒதுங்குறாங்க எல்லாரும், மழைக்கு நிக்காம போயிடும். அம்மா பெரிய மழை முன்னு மழை எப்படி மழை என்ன மூடுவான் அடே அதை மூடடா. அம்மா கொட்டி தீர்க்கும் மழை. அடே என்ன ஜனனி, கொட்டி தீர்க்கும் மழை. ஜனனி உடுப்பட்டி பிரதான வீதிக்கு விடுறோம். சரி, எப்படி இருக்கு இந்த இடம்? ஆஹாஹா, எப்படி இருக்கு வேற மக்களே. அதுல நடுவுல பேரிச்ச மரம் நிக்குதாங்க. இவ்வளவு நாளும் குறைவு தெரியுது கண்ணுக்கு. இந்த இது நல்லா இருக்குல்ல, எவ்வளவு பச்சை நல்ல வடியா இருக்கு. மழையே நின்றுட்டு ஜனனி இந்த கோயில காட்டணும் யோசிச்சுனா சரியா? நிறைய கோயில்கள் நான் பார்த்திருக்கிறேன். நண்பர்களோட வரைக்கே எல்லாம் நண்பர்களுக்கே சொல்றேன்னா கோயிலண்டா இப்படி இருக்கணும், அப்படி ஒரு கோயிலை உங்களுக்கு காட்ட போறேன் சரியா? ஜனனி அப்படி ஒரு கோயிலண்டா இப்படி இருக்கணும், ஒரு வெளியா நடுவுல மட்டும் சாமி இருக்கிற மாதிரி. அதை விட அந்த பெருசா இருக்கணுமா இல்ல சின்னதா இருந்தா அப்படி வேற அளவான மின்னுதுரா கண்ணுக்கு நேரா கண்ணு நம்பினது. கோயிலுக்குள்ள போவோம். கடவுளே காப்பாத்துங்க. மூணு பேர் சேர்ந்துதான் அறிவோம். அதாவது ஒரு பயணம் இல்லை. இதுதான் பாருங்க மக்களே, கோயில் சூழலை பாருங்க எப்படி இருக்கு. இந்த கோயில் சுத்தவர வெளியா தான் இருக்கு. அன்றைக்கு நாங்க அந்த திருவிழா நடக்கிற நேரம் இதால போனாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அப்படி கோயில்ண்டா இப்படித்தான் இருக்கணும். அந்த சுத்தி பார்த்தாலே ஒரு சாதாரணமான கோயில். இப்ப என்ன செய்வோம்னா அதுல இருக்க திரும்ப இருக்க காட்டும். அது உள்ள போயிடாது. ஆனா இங்க பாத்தீங்களா, இங்க எல்லாம் பூங்கண்டுகள் எல்லாம் வச்சு கோயிலாலதான் வச்சிருப்பீங்க. அப்படி அப்ப எங்களுக்கு கண், காது, மூக்கு, வாயெல்லாம் இல்லை. பாத்தீங்களா பூங்கண்டு எல்லாம் வச்சு இந்த இடம் நல்ல ஒரு வடிவான இடமா இருக்கு. எப்படி இருக்கு. இதுல
இல்ல ஒரு மடம் கட்டி இருப்ப அந்த மடமே ஒரு சாதாரணமான அமைப்போட மடம் தானே மடம் தானே நட இது இப்ப மழை இல்லாட்டி நாங்க அப்படியே சுத்தி காட்டலாம் இதுக்குள்ள நடந்து ஒரு ரங்கி போவோம் பயமா கிடக்கு சின்ன மதிலா கட்டி கிடக்கு நேரவாசி சரி இது என்ன கோயில்னு சொல்லுங்க ஜனனி அறிவு கொண்டு போகும் நாகதம்பரன் எங்க கிடக்கு மேல சிறு நாகம் படம் இருக்கு சிவன் லிங்கம் இருக்கு நாகதம்பரான் கோயில வெள்ளை நாகதம்பரான் கோயில் கோயிலண்டா உண்மையா இப்படித்தான் இருக்கணும் மதில் கட்டி இருக்க நாங்க சின்ன கோயில் தான் எப்படி வடிவா இருக்கு பாத்தீங்களா சூழலும் நல்லா இருக்குது அமைப்பு அளவான கோயிலா இருக்கு எனக்கு பிடிச்ச கட்டுப்படுது சன்னதி பாதை போடுபடுது அவன் இந்த திருவிழா பரவாயில்ல உண்மையா போட்டு விட்டாதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கும் ஒவ்வொரு நாள் வர எங்களுக்கு நாங்க கொஞ்ச நாள் தான் இல்ல வந்து இந்த முறை ஜனனி வர மாட்டாதானே இந்த முறை ஒன்ன விட்டுதான் வர சரி என் செலவு கூடி போச்சோ செலவு கூடி போச்சோ ஒன்னும் சேர்க்க மாட்டேன் நான் ஜனனி சொல்லுங்க வீட்டை பற்றி நல்லா ஒரு வீடு கட்டி நல்லா இருக்கு சின்ன சிம்பிளா அளவான வீடு அப்ப எப்படி கட்டித்தான் வேணும் உனக்கு மாடி வீட்டுல உடன்பாடு இருக்கும் இல்ல மாடி வீடு தேவை இருந்தா கட்டலாம் நான் கட்டலாம் ஏன் சொல்லுங்க கீழே வீடு மாதிரி மேல எனக்கு அந்த யூடியூப் கேட்ட தேவைக்கு அப்படி அந்த மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு வேற தேவை இருக்கா நான் யூடியூப் தானே செய்யறேன் நீங்க உங்களாலதான் எங்க யூடியூபே ஒழுங்கா போகுது இல்ல ஏன்டா ஒரு நாளைக்கு வாரீங்க இல்ல எங்களை பஞ்சி ஆகுறீங்க இப்படியே வலிக்கிட்ட தள்ளி போட்டு அண்ணா கொஞ்சம் பேர் வாரம் நண்டு போட்டு போய் நித்திரியா போடுவார் நான் தையல் கடை போடுவேன் கீழே கிடந்தாலே தேடி வர மாட்டேனும் படியேறி வார அளவுக்கு வேலையா நான் கீழே மேல வீடு கீழே தையல் கடையை போடுவேன் அதான் ஜனனி தேடி வரணுமே ஆக்கணும் இந்த கோயிலும் நல்ல வடிவான கோயில் தான் எந்த கோயில் சரி அது அப்புறம் பாபம் இப்படி போவோம் பாருங்க மக்களே இந்த வீடு நல்ல வடிவா இருக்கு அளவுக்கு அதிகமான வடிவமைப்பு இல்லை இந்த வளைவு கிளை வண்டு இல்ல அதிக வண்ணம் இல்ல அதால எனக்கு ஓரளவு பிடிச்சிருக்கு ஜனனிக்கு சுடு உப்பிட்டு ஆனா இது உப்பு போட்டுக்கணும் இது இந்த கஞ்சி முறை சரியான பிள்ளை ஏனண்டா இந்த அரிசியை போட்டுட்டு அப்படியே இது பிடைச்சு அதுக்கு பால் விட்டு உப்பு போட்டு பதமா செய்யறதுக்கான சந்தர்ப்பமே அங்க இருக்கல இங்க மட்டும் இல்ல பல இடங்கள்ல அந்த கஞ்சியினுடைய சுவையை அதிகப்படுத்துறார்கள் அடுத்தது இந்த சிரட்டை கூட அந்த நேரத்துல இருக்கல ஒரு ஐயா சொன்னதா கடைசி நேரத்துல தேங்காயே பறிச்சு தேங்காயே ஒன்றும் எடுக்க முடியாத கட்டம் அப்ப எல்லாராலையுமே சிரட்டை பயன்படுத்தப்பட்டிருக்கவும் மாட்டுது எல்லாராலையுமே பாத்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கவும் மாட்டாது சில வேளைகள்ல ஒரு வாழை இலை மாதிரி ஏதோ தேக்கம் இலைய மடிச்சு அதுக்குள்ள குடிச்சிருப்பார்கள் இந்த சிரட்டையில குடிச்சிருப்பார்கள் பாத்திரத்துல குடிச்சிருப்பார்கள் ஆனா என்னுடைய கருத்து என்னண்டா இதை இன்னும் அந்த நிலைக்கு கொண்டு வரணும் அந்த கஞ்சியின் தரத்தை முதல் அந்த பகுதியில வாழ்ந்தவர்கள் அங்க இடம்பெயர்ந்து வந்தவர்களோட இறுதி போர்ல பெரும் துயர சந்தித்தவர்கள் கஞ்சி குடித்தவர்கள்ட்ட கேட்டு அந்த கஞ்சி எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த கஞ்சியை மாத்தி கொடுக்க ஒரு பிள்ளை குடிக்குதுன்னு சொன்னா அம்மா நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது அம்மா இது என்னம்மா கஞ்சி இதே இப்படி இருக்குது அப்ப அந்த வரலாற்று சொல்லலாம் இப்படித்தான் பிள்ளை அந்த காலத்துல ஒரு நாள் அதாவது ஒரு நாளை தாக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு நேரம் கஞ்சி குடிச்சுதான் வாழ்ந்தார்கள் எங்களுடைய இனம் இவ்வளவு அழிவுகளை சந்திச்சது முள்ளிவாய்க்கால இதை விட துயரமா நடந்திருக்கு நாங்க இப்போ ஓரளவு இதுல நின்று குடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கூட இருக்குது குடிச்சு கொண்டிருக்கும் போது செல் விழுந்து 10 பேர் சாகலாம் இப்ப அந்த மாதிரியான நிறைய துயர்கள் நடந்திருக்குன்றதை அப்படித்தான் கடத்த முடியும் இப்ப நாங்க இதை குடிச்சிட்டு அடுத்த கட்டமா போறோம்
இப்போ அடுத்ததா ஒரு கோயிலுக்கு போக போகிறோம். பக்கத்து 3 கோயில் இருக்குது. இந்த 3 கோயிலையும் காட்டுறோம். என்ன கோயில்? பிள்ளையார் கோயில், பிள்ளையார் கோயில், பிள்ளையார் கோயில். மூணுமா? ஓ, நேரவே பக்கவே இதாக போவோம். வேலை பக்கம் உள்ளூர் வீதிகள் இது. இங்க வெள்ளம் போட்டுருக்கு. கோவையில் எப்படி வெள்ளம் போட்டு? இது வெள்ளது இதுக்குள்ள தண்ணி வழிந்த இந்த பக்கத்தால போகுது. போலாம் மாதிரியே நாங்க போறோம். இவ்வளவு மழை பெய்யுது இருக்கு. அங்கால உயர மாதிரி அப்ப பெரிய மழைனா கஷ்டம் இல்லைங்களா? அது வீட்டுக்குள்ள போகாத. எப்படியும் வெள்ளம் மூடாத ஊர் எங்கேயாவது இருக்கா? அப்படிங்களா? இதுல ஒரு கோயில் இருக்குது. இதை காட்டணும். பக்கம் பக்கமா இருக்கு. இதுல இருக்கிறது வேவில் கல்வெட்டி வேவில் கலட்டி பிள்ளையார். என்ன லட்சுமி மகாலட்சுமி சமேத நாராயண சுவாமிகள் திருக்கோவில். சரி, இதுல இருக்கிறது கலட்டி பிள்ளையார் கோயில். இது வெல்வெட்டி வேவில். அடுத்தது இன்னொரு கோயிலை காட்டுறோம். இந்த பக்கமா போவோம். இதுல இருக்கிறது வல்வெட்டி வேவில் அருள்மிகு ஸ்ரீ வீரகத்தி விக்னேஸ்வரர் தேவஸ்தானம் எழுதி இருக்கு. இதுவும் பிள்ளையார் கோயில் தான். இதால சுத்தி பார்ப்போம். இந்த கோயில் சூழல் நல்லா இருக்கு மக்களே. ஒரு கோபுர கோயில்லாம். கோயிலுக்கு முன்னுக்கு நிறைய மரங்கள் நிற்குது பாருங்க. மழை பெய்யறதால நின்று பார்க்கலாம். இன்னொரு பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்குது. அங்கேயோ எல்லாம் பிள்ளையார் கோயிலா தானே இருக்கு பாருங்க. இந்த வாய்க்காலுக்குள்ளால தண்ணி போய் கொண்டிருக்குது மக்களே. இது பெரிய நல்ல ஒரு இது வீதி மக்களே. இங்கே திரும்பி பாருங்க. ஒரு வாய்க்கால் அமைப்பிலேயே அமைச்சிருக்கேன். மழை நேரங்களில் தண்ணி ஓடும், மற்ற நேரங்களில் பயணம் செய்யலாம். என்ன சரி வாங்க. சரி, இதில் இருக்கிறது வல்வெட்டி வேவில் பிள்ளையார் கோயில். இப்படி இந்த கோயிலின் சூழலை பாருங்க. இந்த பக்கம் பாருங்க, மரங்கள், நிறைய மரங்கள் நிற்குது. அதே மாதிரி இங்கே முன்னுக்கும் மரங்கள் தான். முன்னுக்கு ஒரு வீதி காட்டினால அதை வீதி ஆனாலும் வாய்க்கால், ஆனால் வாய்க்கால் ஆனாலும் வீதி. இருபத்தி 22 இந்த மாதமா? சரி சரி.
இதில் இருக்கிற இந்த கோவிலினுடைய கொடியேற்றம் இந்த மாதம் 22ஆம் நாள் என்றதை இந்த இடத்த பதிவு செய்கிறேன். இதில் நிற்கிற இந்த மரத்தை பார்த்தீங்களா, நல்ல வடிவாக இருக்குது. எனக்கு என்ன சொல்லுங்க பாப்போம், அதிர்ச்சியாக இருந்தது. இந்த முன்பக்கத்தில் ஒரு கட்டு கிடக்கல, அதை நான் வாய்க்காலன்னு சொல்லிக்க நிற்க, அங்கே தூரத்தில் பார்த்தா ஒரு அண்ணா வார. சரி வாங்க, இங்கே பாருங்க மக்களே, ஊர் முழுத்தும் வெள்ளம் தான். இதில் இருக்கிறது வன்னிச்சி அம்மன் கோயில் பாருங்க. இதுவும் ஒரு அளவான கோயில் தான். இதையும் தவறாமல் காட்டி போட்டு போகணும் மட்டும் காட்டியிருக்கேன். ஏன்னா மழைன்றதால இறங்கி போகலாங்கிறது. சரி, நாங்கள் போகும்போது இந்த கோயிலை காட்ட மறந்து போனோம். இதால் போகும்போது இதையும் காட்டி போட்டு போனோம். நல்ல ஐயோ, இதாலையா போகிறது? இதால தான் போகணும். பாதை இதுதான், பாதை பாதை பிள்ளையா இருக்கேன் கோயிலுக்கு. கோயிலுக்கு பாதை நல்லா இருக்கக்கூடாது. எல்லாரும் மெனு போடணுமா? இல்லை, உண்மையாக தான். இதால் பாருங்க கோயிலை இப்படியே பார்த்து கொண்டு போவோம், சுற்றி கொண்டு. என்ன கோவில்? என்ன கோயில் பார்த்து சொல்லுடா. வேலை நடக்குது. அதில் விட பக்கம் பாருங்க, தேர் நிற்குது. தேர் தான் கட்டுறாங்க. அதே மாதிரி கோயில் முன்பக்கத்தை பாருங்க, கோபுர கோயில். என்ன கோயில்னு சொல்லுங்க, அஞ்சனை நீ கண்டுபிடிச்சு சொல்லுங்க. பார்க்குற தெரியல. கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க? நிப்பாட்டாம போறீங்க. இப்போ நாங்கள் உடுப்பட்டி வீதியால் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது போகும்போது இதால் தான் போனாங்க. வெள்ளை வெளியால் வந்து உடுப்பட்டி பக்கம் திரும்பி போகும்போது இதால் தான் போனாங்க. ஆனால் இந்த கோயிலை பார்த்து நாங்கள் பிறகு ஒரு நாளை வருவோம்னு பார்த்தோம். ஆனால் நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போகலை. அதனால் வரும்போது இதை காட்டி போட்டு போவோம்னு வந்தாங்க. இப்போ உடுப்பட்டி சந்தியில் இருந்து திரும்ப வெள்ளை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இதில் இருக்கிறது பத்திரகாளி கோயில். சரியா? இந்த கோயிலும் பார்த்தீங்களா, அந்த கலர் நல்லா இருக்கு. ரெண்டு கலர் தான் கொடுத்துருக்கு. அதை விட இங்கே நான் பார்த்த வரைக்கும் சுத்தவர மரங்கள் நிற்கிறது கூடவா இருக்குது. நாங்கள் ஏற்கனவே போய் வந்தோம் வேறு அந்த வெல்வெட்டியில் இருக்கிற கோயில், அந்த பிள்ளையார் கோயில் பகுதியும் பாருங்க, இங்கேயும் பாருங்க, அப்படியே மரங்கள் தான். இந்த இதில் மூங்கில், நிறைய மூங்கில் நிற்குது. ஏன்னா இதை பார்த்தோன்னே, மூங்கில் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பிரம்பு. எனக்கு புல்லாங்குழல்லாம் ஞாபகம். அடிச்சு அடிதான் ஞாபகம். புல்லாங்குழல் அதான் மூன்று விதமாக ஞாபகம் வரும். இப்படியே பாருங்க, மரங்கள் தான் நிற்குது. சரியா? இதுதான் கோயில். அடுத்தது முன்னுக்கு கட்டட வேலைகள் கொஞ்சம் நடந்து கொண்டிருக்கு. அதில் தேர்முட்டி கட்டுப்போகுது. அங்கே தேர்முட்டி இருக்கு. தேர்முட்டி தான் வேற போகுது. ஏன்னா நீ அங்கே வேறு பாதை அங்கே கிடக்கு. ஓமண்ணா, நாங்கள் உள்ளால வந்துட்டோம். பாதை கடந்து நாங்கள் மற்ற பக்கத்தால் வந்துட்டோம். அதை தாண்டி போய் இன்னொரு பாதையால் வந்துட்டோம். அது பாதை இல்லை, இதுதான் கோயிலுக்குரிய பாதை. ஆனால் என்ன ஆண் தெய்வம் மாதிரி கட்டி இருக்கு. வீரபத்திரன் தான் அம்மன் அப்படிதான் இருக்கு போல. அம்மன் என்ற நீ இல்லை, அப்படிதான் கிடக்குங்க. ஸ்ரீ பத்திரகாளி சமேத சந்திரசேகர வீரபத்திரர் ஆலயம். வீரபத்திரர் காளி வீரபத்திரர். சரியா? அது என்ன கல்யாணம் நடக்கும்? என்ன தெரியல எனக்கு. திருமணம் நடக்கிற நேரம் இதுக்குள்ளேயா திருமணங்கள் நடக்கிறது? அதில் அந்த மேலே அப்படி தான் கிடக்கிற மாதிரி கிடக்கு. அந்த சாமிக்குன்னு சில தெரிகிறவ தானே இது அந்த நேரங்களில். சரியா? ஆனால் உண்மையாக அந்த வேவில் பிள்ளையார் கோயில் சூழலும் நல்லா இருக்குது. ஆனால் வெள்ளம் தான் ஓடிக்கொண்டிருக்கு வீதியால். நாங்கள் வெளியில் இறங்கி அதில் காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் குறைவாக இருந்தது. காட்டினாங்க, குறைவாக இருந்தது. சரி வாங்கோ. மணி எல்லாரும் நாங்கள் போகிறது கூடுதலாக நாங்கள் போகிற நேரங்களில் மணி வரையும் இருக்கிறது 12 மணி. சரிதானே? கூட அப்படி தான் மாட்டுறாங்க. பின்னேற பூசை இல்லை, மதிய பூசை. குறிப்பாக இந்த கிணத்தடியை பாருங்கோ, வாங்கோ. இதில் சுத்தவர ஒரு பொலிகளால் அமைக்கப்பட்ட மாதிரி தெரியுது. அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு இந்த தொட்டி. சரியா? அப்படியே வந்தீங்களா
இது கிணறு. அடுத்தது இதை பார்த்த உடனே தான் நான் வந்தது. இதில் துலா இருந்திருக்கு முதல். ஆனால் இந்த கல்லை பார்த்தீங்களா, ஒரே கல் என்ன வெட்டி வெட்டியெல்லாம் பொறுத்தையில் ஒரே கல்லாக இருக்குது. ஒரே கல் தான் என்னடா, ஒரே கல் தான். ஓ ஆனால் இது வந்து எங்கே இந்த நாட்டுக்கல்லுண்டு இந்த சுண்ணாம்பு மாதிரி கல் தான். இந்த சுண்ணாம்பு தான் அது, கருங்கல் இல்லை. கருங்கல்ண்டா அது வேறு. இது இவ்வளோ ஒரு பெரிய கல்லை நான் தான் காண்றேன். உண்மையாகவே எனக்கு தெரிஞ்சு இது ஆவரஞ்சு கல். இப்போ இந்த தோட்டத்தை பார்க்கும்போது இது ஒரு பழமையான ஒரு இடம் தான். சரியா, இந்த ஊகத்தை சொல்கிறேன், எனக்கு எப்படின்னு தெரியலை. இதில் ஆவரஞ்சு கல் இருக்குது, இதில் தொட்டி இருக்குது. சரியா, அதில் துலா இருக்குது. இப்போ மாடு கொண்டு வரவர்கள் இந்த இடத்துல துலாவில் தண்ணி அடித்து இந்த தொட்டிக்குள்ளே விட்டுட்டு மாடை குடிக்க விட்டுட்டு மாடு பேர்ந்து வந்து இதில் உறைஞ்சும். சரியா, ஏன் நான் உறைஞ்சோம் இப்படி சொரியலாமே, நான் கை இருக்குது கால் இருக்குது, மாடால் ஒன்றும் செய்யலாது. இப்போ மாடு எங்கே அதுக்கான இடம் இருக்குன்னு பார்க்கும். இதை வந்து மாடாகவே கண்டுபிடிச்சி தான் உறைஞ்சிருக்கும். அதுக்காக தான் சொறுசொறுப்பாக வச்சு கிடக்கு. விளங்குதா? உடுப்பட்டி வீதியால் வரும்போது இந்த கோயிலை கண்டு தான் எல்லோரும் போவார்கள். ஆனால் இந்த கோவில் வரைபடத்தில் இந்த கோயில் பேருக்குள்ள வெல்வெட்டித்துறை என்று இருக்குது. கூடுதலாக வெல்வெட்டித்துறைன்னு தான் இந்த இடத்துல சொல்லி. சரி, நாங்கள் இப்படியே போய் வீட்டு போவோம். மொத்தத்தில் சாப்பாடு வீட்ட நன்றி வணக்கம் என்ன சொல்லுவோம் பாத்தி எதோட சுறுசுறுப்பா சொல்றேன். இதை காட்டு. பாத்தீங்களா, இந்த இடத்துல சுமை தாங்கி இருக்குது. அப்ப முன்னைய காலத்துல இந்த இடம் இப்படி இருந்திருக்குமென்று யோசிச்சு பாருங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்த வெல்வெட்டித்துறை பக்கத்துல இருந்து வார வீதி இதுதான் இடா, கடற்கரையில இருந்து. அப்ப வரும்போது பொருட்கள் இதுல வச்சு வச்சு கொண்டு வருவீங்க மக்கள். என்னத்துக்கு சுமை தாங்கின்னா தெரியும் தானே, பயணம் செய்து வரைக்க சுமையை தாங்க முடியாம அதுல சுமையை தூக்கி வச்சுட்டு அதுல ஓய்வு எடுத்துட்டு வருவீங்க. இதுலயும் ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு வீடு இல்ல, வீடு இருக்கு நினைக்கிறேன். 4 வீடு. அந்த தோட்டமா இல்ல வேற என்ன மாதிரி தண்ணி ஈரமாகதான் மேல வருதுன்னு பாசி. தண்ணி வந்ததால்தான் மிதந்தது. இன்று 12ஆம் நாள் 5ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. நாங்கள் இன்றைக்கு கோயிலுக்கு பயணம் செய்து போனாங்க. போகும்போது உடுப்பட்டியில் அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கப்பட்டது வாங்கி குடித்த நாங்கள். அது பற்றிய சில தகவல்களையும் உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். குறிப்பாக சொல்லணும்னா அது வந்து இன்றைய நாளாக தொடங்குது. இது முள்ளிவாய்க்கால் வாரம். இப்போ இந்த வாரம் பல இடங்களில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுத்து அந்த வரலாற்றை கடத்துகிற முயற்சியில் பல பேர் ஈடுபடுறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்குமே நன்றிகளை சொல்லிக்கொண்டு இப்போ இந்த காணொளியில இருந்து விடைபெற போகிறோம். நான் உங்கள் தோழி தர்சனாமூர்த்தி. நான் ஒன்று உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். நன்றி, வணக்கம்.